ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாம் போன வீடியோவில் நம்ம தோட்டத்தில் என்னென்ன மரங்கள்லாம் வைக்கலாம், அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு டாக்டர் மாதிரி ஹெல்ப் பண்ணுது, எந்த அளவுக்கு மருத்துவ குணம் மிக்கதாக இருக்குது, வைத்திய செலவு மிச்சப்படுத்துது, காய்கறி செலவு மிச்சப்படுத்துதுன்னு பார்த்தோம். இந்த பதிவில் என்னென்ன மரங்களை வைக்கவே கூடாது, அப்புறம் எந்தெந்த செடிகள்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்றதான் பற்றி பார்க்க போகிறோம். கால்சியம் குறைபாட்டினால் நிறைய பேர் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. கால்சியம் குறைபாட்டினுடைய அறிகுறியாக டாக்டர்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முடி உதிர்தல், தோல் சுருக்கம், சரும வறட்சி, உடல் சோர்வு, முதுகு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, தசைப்பிடிப்பு போன்றவற்றையெல்லாம் சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரை மட்டுமே நம்ம உடம்பை குணப்படுத்துறதில்ல. அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இந்த காய்கறிகள் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நாம் அதை தேடி போயிட்டு வாங்கிட்டு வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்க முடியறதில்ல. அதே நம்ம அந்த தோட்டத்தில் பயிரிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்துப்போம், நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக இருப்போம். வாங்க வேண்டாத மரங்களையும் வேண்டிய செடிகளையும் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிறது எந்தெந்த மரங்களெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய இடம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், தோட்டம் இருந்தது அப்படின்னா எந்த மரம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாங்க. இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டை சுற்றி ஒரு 4 அடி அகலத்துக்கு இடம் விடுறாங்க, காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும். சுற்றி தென்னை மரமும் வச்சிடறாங்க. அது ஆரம்பத்தில் ஒன்றும் செய்கிறது இல்லைங்க. அது நல்லா வளர வளர அதனுடைய வேர் இருக்குது பார்த்திங்களா, அது அந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக வளருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் 60 அடி நீள சுவர், ஒற்றைக்கல் சுவர், பக்கத்தில் கட்டணம் எதுவும் இல்லை. அந்த சுவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிக்கிட்டே வந்ததுங்க. மரம் வளர வளர நம்ம மரம் நல்லா வளர்ந்துட்டுருப்பாடு அந்த 60 அடி நீள சுவரம் கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரி இவங்கள மாதிரியே மரம் வச்சு இவங்களோட கொஞ்சம் சின்ன சின்ன மரமாக இருக்கவங்களோட அந்த மதில் சுவர் கொஞ்சம் லேசாக சாய ஆரம்பிச்சிது. அதனால் இவங்க வீடு சுவர் விழுந்ததும் அவங்க எல்லாருமே தென்னை மரத்தை வெட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தென்னையினுடைய வேர் இருக்குது பாருங்கள், அது மெயின் சுவரனுடைய பூசு வேலைக்கும் செவத்துக்கும் நடுத்தில் உள்ளே போயிட்டு ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி பரவிடுதுங்க. அது எப்போ தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த பூசு வேலை பாலமாக விரிசல் கண்டு கீழே விழுது பாருங்கள், அப்போ தான் அது தெரியுது. அதனால் நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது இந்த தென்னை. இந்த தென்னையை பயிரிடுறதுக்கும் சரி, அதை வெட்டுறதுக்கும் சரி பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவாகுதுங்க. மற்றதெல்லாம் இப்போ மாமரம்லாம் ஒரு கொட்டையை நட்டால் வந்துடுது, அந்த மாதிரி ஈஸியாக பயிரிடலாம். ஆனால் இது செலவு அதிகம், நம்மளுக்கு கஷ்டமும் அதிகம். அது அந்த தேங்காயை பறிக்கிறதுக்கு ஆள் தேடணும், அந்த மட்டையெல்லாம் வெட்டி போட்டு போயிட்டாங்கனாக்கா கீழே இருக்க மொத்த செடியும் அழிஞ்சு போயிடுது. அது மேலேயே எல்லாத்தையும் வெட்டி போட்டுறாங்க, எதுவுமே நிற்கிறதில்ல. நான் தோட்டம் போட்டப்போ இது சின்ன கண்ணாக இதை நட்டுட்டோம். மற்ற செடிங்கள்லாம் நல்ல முருங்கை மரம், எல்லாமே செம்பருத்தி அப்படின்னு நிறைய செடிகள் அழகாக சூப்பராக வந்தது. இது வளர்ந்து மழை தண்ணி, இந்த ஓலை தண்ணி அது மேலே படப்பட அது மாதிரி ஒரு பூச்சி வைக்க ஆரம்பிச்சிது, வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிது. அது எதையுமே எடுத்து யூஸ் பண்ண முடியல. தென்னை மரம் நிழல் பறத்தினால முருங்கை காயும் காய்க்கலை, எந்த பூவும் சரியாக பூக்கலை, எல்லாம் உயிரோடு இருந்ததை தவிர பயன் அளிக்காமல் போயிடுச்சுங்க. அதனால் நிறைய நம்மளுக்கு நஷ்டம்தான் அதில். அதனால் இடம் கம்மியாக இருந்தால் தென்னை வைக்கிறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அடுத்ததாக இந்த மாமரம், சப்போட்டா போன்ற மரங்கள்லாம் வைக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப பறந்து விரிந்து வளரும், அதனால் நிறைய நிழல் இது வளரும், எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கும். நாம் வீட்டுக்கு ஒரு பழமரம் இருக்கிறது நல்லது அப்படின்னாக்க நீங்கள் கொய்யாவும் சீத்தாப்பழையும் வைக்கலாம். கொய்யா ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டா 2 ஆப்பிள் பழம் சாப்பிட்டதுக்கு இணையான சத்து கிடைக்குது அப்படின்றாங்க. நீரிழிவு நோயாளிகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. எல்லா தரப்பினருக்குமே அது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை வைக்கலாம். அதை விட்டாக்கா சீத்தாப்புளி வைக்கலாம். சீத்தாப்புளி வச்சிங்கன்னா வச்சுங்க, இடம் அடைக்காது. பழுத்து முடித்த உடனே கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டோம்னா திரும்பவும் துடுத்து பூவெடுத்து நிறைய காய் வைக்குங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த செடிகள்லாம் நம்ம வீட்டு இலவச டாக்டர்னே சொல்லலாம், அந்தளவுக்கு பயனளிக்கக்கூடியது. வாங்க அந்த செடியெல்லாம் என்னென்ன செடிகள்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கற்பூரவல்லிங்க. இந்த கற்பூரவல்லி புதர் மாதிரி நிறைய வேகமாக வளரக்கூடியது. இதை உடச்சி நம்ம கீழே போட்டோம்னு வச்சுங்களேன், மண் மேலே போட்டுட்டோம், மழையாக இருந்ததுனாக்க தானாகவே வேர் ஊன்றி முளைக்க ஆரம்பிச்சிடும், நம்ம நடவே தேவையில்லை. நம்ம வீட்டில் நடணும்னா இந்த அளவு செடி இருந்தால் போதும். இந்த 4 இலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு
இந்த மாதிரி இருக்குங்க. இதை வந்து இந்த 2 கணுவும் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி செருகி வச்சா போதும், சூப்பராக வந்துடும். இதுக்கு ஒரு பெரிய தொட்டி தேவைன்றதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. 1 லிட்டர் பாட்டிலையும் வைக்கலாம். இதை நான் வச்சுருக்கிறது 2 லிட்டர் பாட்டில். மேலே இருக்க மொத்த செடியும் இப்போ தான் ட்ரிம் பண்ணி விட்டேன். இந்த மூலிகை கால்சியம் குறைபாடு, அஜீரணம், ஹை பிபி, ஜுரம், சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குறிப்பாக ஜுரம், சளி வந்துடுச்சு அப்படின்னாக்கா காலையில் எழுந்து இது ஒரு 4 இலையை நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த 4 இலைகளுடைய சாறை எடுத்து தேன் கலந்து சாப்பிட்லாம். தேன் வீட்டில் இல்லைன்னா வெல்லம், நாட்டு சக்கரை, பனவெல்லம், பனங்கற்கண்டு இதில் ஏதாவது ஒன்றை போட்டு குழைத்து சாப்பிடலாம். சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது இது மாதிரி உள்ளுக்கு எடுத்துகிட்டு நெற்றி, மூக்கு, தொண்டைக்கெல்லாம் இதனோட சாறை போட்டு நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடலாம். அடுத்ததாக துளசிங்க. இது எண்ணற்ற மருத்துவ பலன்களுடையதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏறக்குறைய 300 நோய்களை விரட்டி அடிக்கக்கூடியது. இதை வந்து நான் எங்கள் வீட்டில் வீரல் விட்ட ஒரு கல்ச்சட்டியில் தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது எப்படி படர்ந்து வருதுன்னா காரணம் என்னென்னா இந்த கதிர் விடுது இல்லைங்களா, அதை கிள்ளி விட்டோம்னா அது அதுக்கு அடியில் வந்து நல்லா படர்ந்து வரும். இந்த செடியை வந்து விதை மூலமாகவும் நாட்டு மூலமாகவும் இது பண்ணலாம். துளசியை மட்டும் கதிர் விடுறதுக்கு முன்னால் அந்த துளசியை பறிக்கக்கூடாது சாஸ்திரப்படி. கதிர் விட்டுறப்பாடு இந்த மாதிரி பறிச்சியோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அது உயரமாக வளராமல் சைடில் வளர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இது கதிர் கிள்ளின ஒரு கிளை. இதில் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு கிளை, அந்த பக்கம் ஒரு கிளை, அதே போல் அதுக்கு அடியில் 2 கிளை, அதுக்கு அடியில் 2 கிளைன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இது பண்ணி விட்டோம்னா நல்லா வளரும். ஒரு 4 தொட்டியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையாலேயே பயிரிட்டு நம்ம சுவாமிக்கு மலர் கைங்கரியம் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரண்டைங்க. ரொம்ப ரொம்ப அவசியமாக ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டியது இந்த பிரண்டை. கட்டாயமாக இருக்க வேண்டியதுங்க. இதுக்கு முன்னால் நான் போட்டுருந்தது நீட்டாக அந்த கொடியில் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தொங்கிட்டு இருந்தது. மொத்தத்தையும் எடுத்துட்டேன். ஏன்னா 6 வருஷம் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு மண்ணு மாற்றி புதுசாக இதை நட்டு விட்டுருக்கேன். மூட்டு தேய்மானம், மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்க இதை ஆரம்ப காலத்தில் வாரத்துக்கு 2 முறை துவையலாகவோ பொடியாகவோ செஞ்சு உணவில் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து வாரத்துக்கு 1 முறை தவறாமல் சேர்த்துக்கிட்டு வரணும். கண்டிப்பாக இது லைஃப் லாங் 15 நாளைக்கு 1 முறையாவது இதை சேர்த்துக்கிற வரைக்கும் நம்மளுக்கு முட்டி வலி இல்லாமல் இருக்குங்க. இதை பயிரிடுறதும் ரொம்ப சுலபங்க. 2 கணு பூமிக்குள்ளே இருக்கிற மாதிரி செருகி வச்சா போதும், சூப்பராக வந்துடுங்க. அடுத்ததாக மருதாணிங்க. இது நகை சொத்தை அதெல்லாம் வராமல் இருக்கும். நகத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய உடல் வெப்பத்தை சீராக்கும், பித்தம் தனியும். உடம்பு பூரா இந்த வெயில் காலத்தில் கொப்பளம் வந்து சரங்கு வந்துட்டு குணமாகாது இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இது காலையில் ஒரு 3 நாளைக்கு சுண்டைக்காய் அளவுக்கு அரைச்சி கொடுத்துட்டு மோர் குடிக்க கொடுத்தோம்னா சரியாக போயிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கற்றாழை. இது உள்ளே இருக்கிற சோற்று பகுதியை அரைச்சி ஹேர் க்ரோத்துக்கு தடவி பயன்படுத்தலாம். ஃபேஷியல் பண்ணலாம். இதன் சோற்று பகுதியை நல்லா 7 முறை அலம்பிட்டு நல்லா அரைச்சிட்டு மோரோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா வெப்ப நோய்கள் தீரும். அல்சருக்கும் ரொம்ப நல்லது. உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு இது போல் திட்டமான தண்டை தான் உடச்சி நம்ம சாப்பிட்ணும். வருஷக்கணக்காக அப்படியே பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது முத்தி போயிடும். முத்துன நுங்க சாப்பிட்டா எப்படி வயிற்று வலிக்குமோ அதே போல் இந்த கற்றாழையுடைய முத்துனதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வாயு தொல்லை அதிகமாகிடும். தொட்டு பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும். அதை நாம் சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஒரு வீட்டுக்கு முன்னால் 10க்கு 10 அளவுக்கு காவா தண்ணி தேங்கி இருந்ததுங்க. அதில் செழிப்பாக பச்சை பசைன்னு அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. நம்மளுக்கு கீரை எடுத்துன்னு வந்து விற்கிறவங்க எங்கேருந்தெல்லாம் பசங்க வந்தாங்கன்னு தெரியாது. அதனால் இதை நம்ம வீட்லேயே பயிரிட்டோம்னு வச்சுங்களேன், ஆர்கானிக்காகவும் இருக்கும், சுத்தமானதாகவும் இருக்கும். ஒரு 4 தொட்டியில் வச்சிங்கன்னா போகிறோங்க, மாதத்துக்கு 1 முறை கண்டிப்பாக நீங்கள் இதை சமைச்சு சாப்பிடுவீங்க. கண் பார்வைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நடுறது ரொம்ப ஈஸிங்க. கீரையை ஒரு கட்டு வாங்கிட்டு அந்த கீரையெல்லாம் உருவி எடுத்துக்கிட்டு அந்த காம்பை சொருவி வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வந்துடுங்க. கடைக்கு தான் போய் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு 2 தடவை கூட இதை சாப்பிட மாட்டோங்க. வீட்டில் இருந்தால் தான் ஒவ்வொரு மாதமும் இதை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரண்டைங்க, தூதுவளைங்க. இது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 7 இலையை நெய்யில் நல்லா பொரிய வறுத்துட்டு அதை தூள் பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை பயிரிடுறது ரொம்ப எளிது. இலையெல்லாம் கிள்ளிட்டு இதையும் அந்த தண்டை சொருகி வச்சிடலாம். இல்லைன்னா இதுலேயே வந்து காய்க்கும், அதில் விதை நம்மளுக்கு கிடைக்கும், போட்டு உற்பத்தி பண்ணிக்கலாம். இதை துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மார் சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வரும். அதனால் இதுவும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி தான்.
அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது முடக்கருத்தான். இது ஒரு கொடி. இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. விதை விதைச்சோம்னாக்கா ரொம்ப நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். வேறு ஒரு செடியோடு இந்த விதையை விதைச்சி விட்டிங்கன்னா நம்ம இதே போல் வளர்ந்து இந்த காய் தெரியுது பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் ஆகணும். அதை எடுத்து உடைச்சோம்னா உள்ளே ஒரு 3 கருப்பு கலரில் விதை இருக்கும். அதை போட்டு நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இது வேலி ஓரங்களெல்லாம் நிறைய கிடைக்கும். ஈஸியாகவே இந்த விதை நம்மளுக்கு கிடைக்கும். மூட்டு வலி, வாய் தொந்தரவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்ததாக ஒத்தை செம்பருத்தி. இதனுடைய இலை, பூ எல்லாமே மருத்துவ குணம் மிக்கது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் பூஜைக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படும். ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். அதனால் இந்த செடி அவசியம் நம்ம வீட்டில் ஒன்று இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இருவாட்சி மல்லி. இது முதல்ல ஒரு செடி மட்டும் நர்சரியிலேருந்து வாங்கி வந்துட்டேன். இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா செடியுமே இலவசமாக பயிரிடக்கூடியது. இது ஒன்று நம்ம வாங்கி வந்துட்டோம்னா இதை பதியம் போட்டு எத்தனை ஒன்றா வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு 4 செடியாவது நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நம்ம தேவைக்கு அது பயன்படும். பூஜையில் ஒரு அறையில் அது வந்து ஒவ்வொரு படத்துக்கு ஒன்று வச்சோம்னா பட்டன் ரோஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும், மணமாக இருக்கும், பூஜை ரூமே மணக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த செடிகளெல்லாம் பயிரிட்டு வைத்திய செலவை பெருமளவு குறைக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.